சார் வர 15ஆம் தேதி தன்னூத்து ஃபேக்டரி கேஸ் தீர்ப்பு. ம் ஜீவானந்தம் பணத்தை திருப்பி கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் பணம் வாங்கினதையே நான் எதிர்பார்க்கல. அதை விட எதிர்பார்க்காத விஷயம் ஜீவானந்தம் திருப்பி அடிக்கிறான். என்னமோ ஒரு பிசிறு அடிக்குதே. இந்த ஒரு ஊர் தான் சார் நமக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுது. இன்னும் 3 நாள்ல தீர்ப்பு நம்ம பக்கம் வந்துடும். மிஸ்டர் லக்ஷ்மி குமார் சப்மிட் பண்ண போற கமிஷன் ரிப்போர்ட் நமக்கு சாதகமா இருந்தா வேர்டிக் நம்ம பக்கம் வந்துடும் சார். ஆனா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு கேள்விப்பட்டேன். பிரகாஷ், whenever you go to a shop and buy something, everything out there has a price tag. இங்க எல்லா மனுஷனுக்கும் ஒரு விலை இருக்கு. லட்சுமி குமார் சார் எல்லாம் பார்க்க முடியாது. கிளம்புங்க சார், கிளம்புங்கன்றா. Excuse me, we are from Anna Teresa Old Age Home. These 10 senior citizens are from Tannuthi village. We want to see Lakshmi Kumar. லட்சுமி குமார் சார் நாட் அலௌடு. என்ன யாரு இவங்க? ஐயா, நாங்கள்லாம் தன்னூத்து விவசாயிங்க. உங்கள் கமிஷன் ரிப்போர்ட்டை வச்சு தான் தீர்ப்பு சொல்லுவாங்களாம். நியாயப்படி எங்கள் பக்கம் உங்கள் கருத்து சொல்லணுங்கய்யா. ஹலோ, இந்த மாதிரி என்ன வந்து பார்க்கறது தப்பு. யூ ஷுட் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் மீ. முதல்ல கிளம்புங்க எல்லாரும். கிளம்புங்க சார், கிளம்புங்க சார், சொல்றாங்க கிளம்புங்க. ஆமத்தம் நீங்கள் சொல்கிற கருத்தில் தான் எங்கள் வாழ்க்கையே இருக்குது. சார் ஒரு நிமிஷம். புண்ணியமாக போகுது. ஒரு நிமிஷம். என் மேலே கருணை காட்டுங்கய்யா. ஐயா, நீங்களும் அங்கே இருங்க. அங்கே வெயிட் பண்ணுங்க. போங்க சார், போங்க போங்க போங்க. நீங்களும் சார், நீங்கள் ஏற்கனவே வேலை போயிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு நியாயம் என்னன்னு தெரியும். தப்பா ஏதாவது சொன்னீங்க, 17 வயசு பையனை வச்சு குத்த சொல்லுவேன். ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 3 வருஷம்தான். டிரைவிங் லைசன்ஸ்ல எல்எல்ஆர் அப்ளை பண்ணிட்டு கார்ல இடிச்சு தூக்க வைப்பேன். 304A ஃபைன் மட்டும்தான். இல்லைன்னா துரு பிடிச்ச கத்தியால நானே குத்துவேன். அது ஏன் துரு பிடிச்ச கத்தி தெரியுமா? குத்துனா உடனே உயிர் போகாது. 8 மாசம் சீழ் பிடிச்சி சாவிங்க. யோசிச்சுக்கங்க. பயம் காட்டியிருக்கா? இல்ல, அவன் சொல்றதை கேட்கும்போது ஏற்கனவே பல தடவை பண்ணவ மாதிரி பேசுறான். அவன் சொன்ன செக்ஷன்லாம் கரெக்டா? அப்படியெல்லாம் யாரையும் கொல்ல முடியாது. பாசிபிள் இல்லை. விட்டுருவோமா? நான் இருக்கேன், பயப்படாதீங்க. உங்க தைரியத்துல தான் சார் போறேன். ஹலோ. என்ன சார், பயந்து போய் அவங்கிட்டே போயிட்டீங்களா? ஏய், இத பார், அவரை பத்தி உனக்கு தெரியாது. அவ்வளவுதான். நீ அங்க டோருக்கு வெளியே அவனை பார்க்க யாரோ வெயிட் பண்றாங்க. அவனை கொஞ்சம் பார்க்க சொல்ல. சார், டோருக்கு வெளியில யாரோ இருக்காங்களா உங்களை பார்க்க? செக்யூரிட்டி, கம் ஆன் லைன், கம் ஆன் லைன். Go check. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐம் ஃப்ரம் 29 Guys Saloon. உங்களுக்கு ஷேப் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போதானே ஒருத்தன் உங்க சலூன்ல இருந்து ஷேவ் பண்ணிட்டு போறான். இல்லை சார், ஐ எம் த பர்சன். அப்ப இப்போ வந்தவன் Go catch the guy. போய் பிடிடா. ஹலோ. ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. ஏய் ஷிராக், உன் பின் கழுத்தை யாராவது பார்க்க சொல்லு. Just check. Just check. சார் விரல் ரேகை. விரல் ரேகை. உன் இடத்துக்கே வந்து உன் கழுத்துல கட்ட விரல் ரேகை வைக்கிறவனுக்கு அந்த கழுத்தை இருக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? வயசானவங்க கழுத்துல ஷேவிங் கத்தி வச்சல, என் ஆளு எப்படி? எனக்கு சொல்றதை விட செய்யறது தான் ஈஸி. என்ன லக்ஷ்மி குமார், அவனால உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு இப்ப புரிஞ்சிருப்பீங்களே. Well, just chill, yaar. Just a phone call. சார், நான் ஏதோ சிம்பிள் கேஸா இருக்கும்னு நினைச்சேன். இது ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்கு.
உங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. உங்கள் பணம் கவுண்ட் பண்ணிக்கங்க சார். என்னை விட்டுடுங்க. இவர் நம்மளை காப்பாற்றுறாராம். என் கழுத்துல ரேகை வச்சுட்டான். 10 பேர் அனுப்புனா என்ன பண்ணுவான்? சமாளிச்சிடுவான் சார். 20 பேர் அனுப்புனா செம்ம அடி வாங்குவான். 40 பேர் துண்டு துண்டாக்கிடுவாங்க சார். 50 பேர் அனுப்பு. செதில் செதில் அவனை வெட்ட சொல்ல. ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போகக்கூடாது. வண்டி மாறி மாறி போங்க. லேட் ஆனாலும் பரவாயில்ல. ஆளை காட்டினதும் அவனை கொன்னுடுங்க. புரியுதா? ஏய் கதிரு, மணி 1:30 நீ இன்னும் தூங்கலையா? நம்ம கேஸோட ஹிஸ்டரியை பார்த்துட்டு இருக்கேன். நீ அந்த லட்சுமி குமாரை போட்ட பொருள கமிஷன் நமக்கு சாதகமாக தான் வரும். வந்து படு. தீர்ப்புக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள அவன் எதுவும் ஃப்ராடு தானே பண்ணிடக்கூடாது. ஏய் போலீஸ்க்கு ஃபோன். ஏய் 40-50 பேர் இருக்கானுங்க. டேய், நீ போய் பெரியவங்க தூங்குற ஹால் டோரை லாக் பண்ண. மெயின் போர்டு கிட்ட போய் மெயின் ஆஃப் பண்ண. ஃபுல்லாக இருட் ஆகிடும். நான் இதுலேருந்து ஒரு காசை தூக்கி போடுவேன். இந்த சவுண்டு கேட்டதும் ஒரே ஒரு செகண்ட் மெயின் ஆன் பண்ணிவிட்டு திரும்ப ஆஃப் பண்ணிடுறேன். மறுபடியும் என் காயின் சவுண்டுக்காக வெயிட் பண்ணேன். நான் எப்போல்லாம் காயின் போடுற சவுண்டு ஒன்று கேட்குதோ அப்போல்லாம் மெயின் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணேன். நான் மொத்தமாக எல்லா காசையும் தூக்கி போட்டால் டோட்டலாக மெயின் ஆன் பண்ணிடுறேன். ஓகே? ஏய் கரண்ட் கட் ஆயிடுதுடா. ஏன்டா தொகுறீங்க? லைட் தான் ஆஃப் ஆயிக்குது. பாத்துக்கலாம் விடுங்கடா. ஏய் கோழி, இருட்ட நம்ம பசங்க டீ போட்டுற போற. நான் சபானா மூமெண்டே இல்லைண்ணா.
ஏய் தூக்குறடா. பத்து நிமிஷத்துல மொத்த பேரும் வண்டியில இருக்கணும். வண்டி இந்த ஏரியா விட்டு வெளியே இருக்கணும். என்னாச்சு தம்பி? உங்களுக்கு ஒன்றும் ஆகல இல்லை தம்பி. சரிங்க தம்பி. சரிங்க தம்பி. சரிங்க. போய் படுத்துங்க. ஒண்ணு ஒண்ணு